முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மம்தானியாவது கும்தானியாவது அவர் ஒருபோதும் ஜெயித்துவிடக்கூடாது கதறிய உலகின் நம்பர் 1 பணக்காரர் மஸ்க். மம்தானியை தோற்கடிக்க களமிறங்கிய 26 அமெரிக்க மல்டி மில்லியனர்கள் அனைவரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து வென்ற 34 வயது இளைஞர். அடுத்தடுத்து வெளியாகும் பிரமிக்க வைக்கும் தகவல்கள். 28 வயதில் நியூயார்க்கின் ஃபர்ஸ்ட் லேடி, மேயர் மாளிகையின் முதல் ஜென் ஜெட் இளம்பெண். கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் காசா துயரத்தை உலகம் முழுவதும் அறிய செய்த ஜோக்ரான் மம்தானியின் மனைவி. யார் இந்த ரமா துவாஜி? மம்தானி ஜெயித்து விட்டார். இனி நியூயார்க்கில் நாங்கள் இருக்க முடியாது. குழந்தைகளின் டிசியை வாங்கிக் கொண்டு நடையை கட்டும் இஸ்ரேல் ஆதரவு யூதர்கள். நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயர், வரலாற்றை புரட்டி போட்ட ஜோக்ரான் மம்தானி அரசியல் பண முதலைகளை அடித்து அமர வைத்த 34 வயது இளைஞர். கையில் விலங்கு பூட்டப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட ஜோக்ரான் மம்தானி பழைய புகைப்படம் இப்போது வைரல். மக்களுக்காக உண்மையாகவே போராடினால் நிச்சயம் கைவிட மாட்டார்கள் என ஆதரவாளர்கள் சூளுரை. மாபெரும் வெற்றிக்கான காரணங்கள் இதுதான். மம்தானியை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புங்கள் கதறியலும் டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்கள். கம்யூனிஸ்ட், ஜிகாதிஸ்ட் போன்ற அனைத்து அவதூறுகளை தவிடு பொடியாக்கி மகத்தான வெற்றி. வெள்ளை இனவாதிகளின் எல்லை கடந்த தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி. அமெரிக்காவின் விர்ஜீனியா துணை கவர்னர் தேர்தலிலும் தோற்ற ட்ரம்ப் கட்சி. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கசாலா ஹாஸ்மி அபார வெற்றி. மம்தானியாவது கும்தானியாவது அவர் ஒருபோதும் ஜெயித்துவிடக்கூடாது கதறிய உலகின் நம்பர் 1 பணக்காரர் மஸ்க். எலான் மஸ்க் முகத்தில் சாணி அடித்த நியூயார்க் வாக்காளர்கள். சொந்த கட்சிக்கு துரோகம் செய்த ட்ரம்பின் மிரட்டலையும் மீறி அதிரடி. ஜோக்ரான் மம்தானியின் வெற்றியை தடுக்க அமெரிக்க பெரு முதலாளிகள் முதல் வெள்ளை இனவாதிகள் வரை அனைவரும் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒன்றிணைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வெளுத்து வாங்கி வெற்றி வாகை சூடியுள்ளார் ஜோக்ரான் மம்தானி. மம்தானியை தோற்கடிக்க வேண்டுமென அமெரிக்காவின் 26 மல்டி மில்லியனர்கள் ஒன்று சேர்ந்து 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்தும் வெற்றியை தடுக்க முடியவில்லை. மம்தானிக்கு எதிராக சொந்த ஜனநாயக கட்சி வேட்பாளர் கியூமோவை அனைத்து வெள்ளை பணக்காரர்களும் ஒன்று சேர்ந்து ஆதரித்தனர். உதாரணத்திற்கு குடியரசுக் கட்சியின் தலைவரும் அதிபருமான டொனால்டு ட்ரம்ப் மம்தானி வென்றால் நியூயார்க் அழிக்கப்படும் என்ற ரேஞ்சுக்கு மிரட்டல்களை விடுத்ததோடு தனது சொந்த கட்சி வேட்பாளரை ஆதரிக்காமல் எதிர்க்கட்சியில் இருந்து வெளியேறி சுயேட்சையாக போட்டியிட்ட கியூமோவை கடைசி நேரத்தில் ஆதரித்தார். அதாவது சொந்த கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீர்கள், சுயேட்சையாக போட்டியிடும் வெள்ளை இனவாதியும் ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேறியவருமான கியூமோவுக்கு வாக்களியுங்கள் என ட்ரம்பே நேரடியாக ஆதரவு திரட்டினார். மற்றொரு பக்கம் களத்தில் இறங்கியவர்தான் டெஸ்லா சிஇஓவும் உலகின் நம்பர் 1 பணக்காரருமான எலான் மஸ்க். மம்தானியின் பெயரை கிண்டலாக மும்டுமி என குறிப்பிட்ட எலான் மஸ்க் கியூமோவுக்கு வாக்களியுங்கள் என வெளிப்படையாக ஆதரவு திரட்டினார். அவரது அந்த பதிவிற்காக நெட்டிசன்களால் தக்க முறையில் கவனிக்கப்பட்டார். ஒரு நெட்டிசன் எலான் மஸ்கை சுட்டிக்காட்டி, மம்தானி என்ற பெயரை கூட உங்களால் சொல்ல முடியாது என்றால் அதற்கு காரணம் உங்கள் மூளையில் குடியிருக்கும் வெள்ளை இனவரிதான் என வெளுத்து வாங்கினார். இன்னொரு பதிவாளரோ, தென்னாப்பிரிக்காவில் இருந்து இங்கு வந்து இனவரியை பரப்புவதுதான் உங்கள் வேலையா என எலான் மஸ்கிடம் கேள்வி எழுப்பினார். இன்னொரு பதிவாளரோ, ஜோக்ரான் மம்தானி தான் வெற்றி பெறப் போகிறார், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதுவே நடக்கப் போகிறது என பதிவிட்டார். அமெரிக்காவின் அதிபரிலிருந்து உலகின் நம்பர் 1 பணக்காரர் வரை பலரையும் முறியடித்து மம்தானி பெற்றுள்ள வெற்றி அவ்வளவு சாதாரணமானது அல்ல என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். மம்தானியை தோற்கடிக்க களமிறங்கிய 26 அமெரிக்க மல்டி மில்லியனர்கள் அனைவரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து வென்ற 34 வயது இளைஞர். அடுத்தடுத்து வெளியாகும் பிரமிக்க வைக்கும் தகவல்கள். நியூயார்க் மேயர் தேர்தல் குட்டி அமெரிக்க அதிபர் தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. ஜனநாயக கட்சி சார்பில் ட்ரம்பை எதிர்த்து களமிறங்கிய ஹிலாரி கிளின்டன், கமலா ஹாரிஸ் ஆகியோர் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்பை வீழ்த்த கட்சியின் எதிர்காலத்தை காப்பாற்ற இனி மம்தானியை விட்டால் ஆள் இல்லை என்ற நிலைக்கு அந்த கட்சி சென்றுள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் முதலாளிகளை எதிர்ப்பவர், இஸ்ரேலை எதிர்ப்பவர், வெள்ளை இனவாதிகளை எதிர்ப்பவர், தன்னை பெருமையாக முஸ்லிம் என சொல்லிக் கொள்பவர் ஒருபோதும் அமெரிக்காவின் தலைவராக வரக்கூடாது என கங்கணம் கட்டிக்கொண்டு பல குழுக்கள் அமெரிக்காவில் செயல்பட்டுள்ளன.
குறிப்பாக மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் அவர் நிறுத்தப்படுவதை தடுக்கவே பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அதனையும் மீறி அவர் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரானார். தொடர்ந்து தேர்தலில் அவர் வெல்லக்கூடாது என்பதற்காக எதிர்த்தரப்பினர் அங்குள்ள பெரும் கோடீஸ்வரர்களை களமிறக்கினர். அவர்கள் மூலம் 500 கோடி ரூபாய்க்கும் மேல் பணம் செலவு செய்யப்பட்டு மம்தானிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 26 மல்டி மில்லியனர்கள் மம்தானிக்கு எதிராக நிதியுதவி செய்துள்ளனர். அதே நேரம் மம்தானியை 2 மல்டி மில்லியனர்கள் மட்டுமே ஆதரித்துள்ளனர். அப்படியிருந்தும் அமெரிக்காவின் உழைக்கும் வர்க்கத்திற்காக வாதாடி பேசி பெரும் ஆதரவை ஈட்டி அவர் பெரு வெற்றியை பெற்றுள்ளார். இதன் மூலம் தேர்தலில் பணத்தை விட சரியான யுக்திகளே வெல்லும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் ஜோஹ்ரான் மம்தானி. மம்தானி ஜெயித்து விட்டார், இனி நியூயார்க்கில் நாங்கள் இருக்க முடியாது. குழந்தைகளின் டிசியை வாங்கிக் கொண்டு நடையை கட்டும் இஸ்ரேல் ஆதரவு யூதர்கள். மம்தானி தேர்தலில் வென்றுவிட்டார் என்ற அறிவிப்பு வந்தவுடனேயே இஸ்ரேல் ஆதரவு யூதர்கள் பலர் நியூயார்க்கில் இருந்து வெளியேறி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பள்ளிக்கூட நிர்வாகம் ஒன்று மம்தானி வென்றுவிட்டார் என்ற செய்தி வந்தவுடன் சுமார் 30 தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் தங்கள் பிள்ளைகளின் மாற்று சான்றிதழை கொடுங்கள், வேறு ஊருக்கு செல்கிறோம் என கூறியுள்ளனர். உண்மையிலேயே யூதர்கள் மம்தானியை வெறுக்கிறார்களா? அப்படியென்றால் சுமார் 20 லட்சம் யூதர்கள் வாழும் நியூயார்க்கில் எவ்வாறு பிரம்மாண்ட வெற்றியை அவர் பெற முடியும் போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன. இது குறித்த சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூயார்க்கில் வாழும் யூதர்களில் வலதுசாரிகள், இடதுசாரிகள் என 2 பிரிவினர் உள்ளனர். இவர்கள் இருவருமே பெரும்பாலும் ஜனநாயக கட்சியை ஆதரிப்பவர்கள். அதே நேரம் இடதுசாரி யூதர்கள் மம்தானியை ஆதரித்துள்ளனர். வலதுசாரி யூதர்கள் ஜனநாயக கட்சியில் இருந்து வெளியேறி சுயேட்சையாக போட்டியிட்ட ஆண்ட்ரியூ கியூமோமை ஆதரித்துள்ளனர். வெள்ளை இனவாதிகள் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி வேட்பாளரை ஆதரித்துள்ளனர். மம்தானிக்கு இடதுசாரி யூதர்கள், ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், அமெரிக்க ஜனநாயக கட்சியின் பாரம்பரிய வாக்காளர்கள், இஸ்லாமியர்கள், கருப்பு கிறிஸ்தவர்கள் ஆகியோர் பெருமளவில் வாக்களித்துள்ளனர். எனவே இஸ்ரேலை ஆதரிக்கும் யூதர்கள் மட்டுமே மம்தானியை தீவிரமாக எதிர்த்து வந்தனர். அவர்களில் பலர் முக்கிய அதிகாரிகளாக இருந்தனர். எனவே மம்தானி பதவிக்கு வந்தால் நிச்சயம் பல பணியிட மாற்றங்களை செய்வார் என்பதால் அவர்கள் நியூயார்க்கை விட்டு தாங்களாகவே வெளியேறி இருக்கலாம் என கூறப்படுகிறது. 28 வயதில் நியூயார்க்கின் ஃபர்ஸ்ட் லேடி, மேயர் மாளிகையின் முதல் ஜென் Z இளம்பெண். கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் காசா துயரத்தை உலகம் முழுவதும் அறிய செய்த ஜோஹ்ரான் மம்தானியின் மனைவி யார் இந்த ரமா துவாஜி? நியூயார்க் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோஹ்ரான் மம்தானியின் மனைவி ரமா துவாஜி அவரது வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றியுள்ளார். அதே நேரம் அவர் எந்த பிரச்சாரங்களிலும் ஈடுபடவில்லை. ஊடகவியலாளரான அவர் கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் பிரச்சனைகளை மக்களுக்கு புரிய வைப்பவர். காசாவில் இஸ்ரேல் இடைவிடாது குண்டு வீசிய போது இவர் தயாரித்த கிராபிக்ஸ் ஓவியங்கள் சாதாரண மக்களிடமும் காசா துயரத்தை கொண்டு போய் சேர்த்துள்ளன. சிரியா பூர்வீகமாக கொண்ட இவரது பெற்றோர் இஸ்லாமியர்கள்தான் என கூறப்படுகிறது. மம்தானி ராமா துவாஜி நிக்கா நிகழ்ச்சி அமெரிக்கா, உகாண்டா ஆகிய நாடுகளில் கொண்டாடப்பட்டது. மம்தானியின் தந்தை மஹ்மூத் மம்தானி குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் பேராசிரியர் ஆவார். அவரது தாயார் இந்தியாவின் ஒடிஷாவை பூர்வீகமாக கொண்ட மீரா நாயர் ஆவார். இவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார். நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயர், வரலாற்றை புரட்டி போட்ட ஜோஹ்ரான் மம்தானி அரசியல் பண முதலைகளை அடித்து அமர வைத்த 34 வயது இளைஞர். அமெரிக்க அரசியலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடைபெற்றுள்ளது. இன்னொரு கம்யூனிஸ்டை அமெரிக்காவில் அனுமதிக்க முடியாது என வெளிப்படையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ஆனால் ட்ரம்பின் கட்சி வேட்பாளர் மம்தானியை விட 90% குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளார். ஜோ பைடன், கமலா ஹாரிஸின் ஜனநாயக கட்சி வேட்பாளராக மம்தானி களத்தில் இறங்கிய போது அவருக்கு சொந்த கட்சியிலிருந்தே எதிர்ப்பு வந்தது. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் அதே கட்சியைச் சேர்ந்த சீனியர் ஆண்ட்ரூ கியோமோ. 67 வயதான இவர் அமெரிக்க அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவர். மம்தானியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே நேரம் ஆன்டிவிற்கு ஜனநாயக கட்சியில் செல்வாக்கு இல்லை. அதே நேரம் ஓட்டை பிரிப்பதற்கு தனித்து களமிறங்கினார். ஜனநாயக கட்சியின் கோட்டையான நியூயார்க்கில் டொனால்டு ட்ரம்பின் குடியரசுக் கட்சி சார்பில் கர்டிஸ் ஸ்லிவா களமிறக்கப்பட்டார். இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் மரண அடி கொடுத்து வென்றுள்ளார் மம்தானி. சுமார் 10 லட்சம் வாக்குகளை மம்தானி பெற்றுள்ளார். கியூமோ சுமார் 8,40,000 வாக்குகளை பெற்றுள்ளார்.
காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட நெதன்யாகு நியூயார்க் வந்தால் கைது செய்வேன் என்ற அறிவிப்பு முதல் ஏழை எளியவர்கள் நடுத்தர வகுப்பினரின் நலன்களை முன்வைத்து பல்வேறு திட்டங்களை அறிவித்து அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவை பெற்றார் மம்தானி. நியூயார்க் நகரத்திற்கு மட்டுமல்ல, அவர் சார்ந்த அமெரிக்க ஜனநாயக கட்சிக்கும் இனி அவர்தான் எதிர்காலம் என பார்க்கப்படுகிறது. ஆம், இந்த கருத்தை தெரிவித்தவர் வேறு யாருமல்ல, உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க். இவர் அண்மையில் பதிவிட்ட ஒரு செய்தியில், இனி ஜனநாயக கட்சியின் எதிர்காலம் மம்தானிதான். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் முன் எப்போதும் இல்லாத அளவில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை செய்வதே அமெரிக்காதான். ஆனால் அந்த அமெரிக்காவின் உயிர் நாடியான நியூயார்க்கை 34 வயதே ஆன ஒரு முஸ்லிம் இளைஞர் கைப்பற்றி இருப்பது ஒரு தரப்பினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கையில் விலங்கு பூட்டப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட ஜோஹ்ரான் மம்தானி பழைய புகைப்படம் இப்போது வைரல். மக்களுக்காக உண்மையாகவே போராடினால் நிச்சயம் கைவிட மாட்டார்கள் என ஆதரவாளர்கள் சூளுரை. மாபெரும் வெற்றிக்கான காரணங்கள் இதுதான். அமெரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நியூயார்க் நகரத்தின் மேயர் பொறுப்பு என்பது அவ்வளவு சாதாரண ஒன்றல்ல. அந்த பொறுப்பை முதன்முறையாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், அதுவும் இஸ்லாமியர் அடைவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. இந்த சவால்களை எல்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டு வென்றார் என்பதை பார்க்கலாம். தனது அடையாளங்களை மறைத்து நடித்து கோலை கும்பிடு போட்டு அரசியலில் பலர் சாதிக்க துடிக்கும் நிலையில் மம்தானியோ தனது அடையாளங்களை ஒருபோதும் மறைக்காதவர். நான் ஒரு முஸ்லிம், ஒரு சோஷியலிஸ்ட், இதற்காக நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது என துணிச்சலாக கூறியவர். அவரது வெற்றிக்கு மிக முக்கிய காரணமே நடுத்தர வர்க்கம் சந்திக்கும் சவால்களை முறியடித்து தரமான வாழ்க்கை தரத்தை கொடுக்கும் வாக்குறுதிதான். இலவச பேருந்துகள், இலவச குழந்தை பராமரிப்பு மற்றும் அரசு மளிகை கடைகள் உள்ளிட்ட வாழ்க்கை செலவு திட்டங்களை மம்தானி பிரச்சாரம் செய்தார். நியூயார்க்கை சாதாரண மக்களுக்கு சிறந்ததாக மாற்றுவதாக உறுதியளித்தார். தனது வெற்றி உரையில் அவர் கூறினார், அரசியல் இருள் சூழ்ந்த இந்த தருணத்தில் நியூயார்க் வெளிச்சமாக இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்ஸி டிரைவர்களின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டு கையில் விலங்கு பூட்டப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்துள்ள நெட்டிசன்கள், மக்களுடன் நீங்கள் இருந்தீர்கள், இப்போது மக்கள் உங்களுடன் உள்ளனர் என பதிவிட்டுள்ளனர். மம்தானியை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புங்கள் கதறியலும் டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்கள். கம்யூனிஸ்ட், ஜிகாதிஸ்ட் போன்ற அனைத்து அவதூறுகளை தவிடு பொடியாக்கி மகத்தான வெற்றி. வெள்ளை இனவாதிகளின் எல்லை கடந்த தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி. மகா, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்ற முழக்கத்துடன் டொனால்டு ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதாவது அமெரிக்காவில் உள்ள வெள்ளையர்களுக்கான நாடாக அதனை மாற்றுவது, உலகின் பிற நாடுகளில் இருந்து வந்தவர்களை சுரண்டுவது, கட்டுப்படுத்துவது, வெளியேற்றுவது, இதனை சுற்றியே கொள்கைகளை வகுத்து வருகிறார் ட்ரம்ப். இது ஒருபுறம் இருக்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் மற்றும் இந்தியர்களின் ஆதிக்கத்தை முடக்க இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் என ட்ரம்பை ஆதரிக்கும் வெள்ளை வலதுசாரி கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி சென்றனர். தீபாவளி கொண்டாட்டத்தை கூட பிசாசு வழிபாடு என வரம்பு மீறி விமர்சித்தனர். இந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படும் செய்தியாக நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானியின் பெரு வெற்றி அமைந்துள்ளது. அவரது வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத வலதுசாரி வெள்ளையர்கள் அவரை இந்தியாவிற்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என சமூக வலைதளங்களில் கதறி வருகின்றனர். சிலரோ இது தொடக்கம்தான், விரைவில் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அவர் கைப்பற்ற போகிறார் என அழுது புலம்பி வருகின்றனர். ஜோஹ்ரான் மம்தானி ஒரு கம்யூனிஸ்ட் என டொனால்டு ட்ரம்பும், அவர் ஒரு ஜிகாதிஸ்ட் என அவரது ஆதரவாளர்களும் பல அவதூறு பரப்புகளை மேற்கொண்டும் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி வென்று காட்டியுள்ளார் மம்தானி. அமெரிக்காவின் விர்ஜீனியா துணை கவர்னர் தேர்தலிலும் தோற்ற ட்ரம்ப் கட்சி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கசாலா ஹாஸ்மி அபார வெற்றி. துணை கவர்னராகும் முதல் முஸ்லிம் பெண் என்ற சாதனையை படைத்தார். டொனால்டு ட்ரம்பின் இனவாதத்துக்கு ஒரே நேரத்தில் 2 பலத்த அடிகள். அமெரிக்காவின் விர்ஜினா மாநிலத்தின் துணை கவர்னராக இந்திய வம்சாவளி முஸ்லிம் பெண் கசாலா ஹாஸ்மி தேர்வாகியுள்ளார். இதன் மூலம் அந்த மாநிலத்தின் முதல் முஸ்லிம் மற்றும் இந்திய வம்சாவளி பெண் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார்.
கசாலா ஹாஸ்மி ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்டவர். 4 வயதில் அவரது பெற்றோர் அமெரிக்காவுக்கு குடியேறினர். அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாட்டினரை குறிவைத்தும் அவர்களை துன்புறுத்தும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் வெள்ளை இனவாதிகள், இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களை குறிவைத்து வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவை அனைத்துக்கும் சம்மட்டி அடி கொடுக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்துள்ளது. நியூயார்க் மேயராக சோக்ரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் வர்ஜீனியாவின் துணை கவர்னராக முஸ்லிம் பெண் தேர்வாகி இருப்பது டொனால்டு ட்ரம்ப் தரப்புக்கு மரண அடியாக அமைந்துள்ளது.